குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது நேற்று சொன்னபடி கால் ஆப்ஷன் தான். நாங்கள் புட்டு வந்து வீக் ஆகிடுச்சு, ரொம்ப வீக் ஆகிடுச்சு. இன்கேஸ் புட் ஆப்ஷன் பார்க்குறதா இருந்தால் நமக்கான லொக்கேஷன் வந்து மேலே 75,228 அந்த ரேஞ்சில் தான். இண்டெக்ஸ் நிஃப்டி எடுத்திங்கன்னா 700 கிட்டே வரும், 750 740 கிட்டே வரும். ஸோ இங்கே போனால் தான் நம்ம செல் பண்ண முடியும். அது வரைக்கும் திரும்ப நம்ம பை தான் எடுக்க முடியும். இப்போ ப்ரீ ஓப்பன் எங்கே நடக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம் இருங்க. 650 கிட்டே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நேற்று எதிர்பார்த்தபடி தான் மேலே ஓப்பன் ஆகி இதில் வந்து பவுன்ஸ் ஆகி எப்படி போகும், இப்படி போச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ ஓப்பன்லேருந்தே மேலேயே ஓடுதுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எடுக்கிறதுக்கு. எக்ஸ்பைரி ட்ரேடு வேணால் எடுக்க முடியும் நம்மளால். அந்த மாதிரி போகுது. நம்ம ரெண்டு விதமாக மார்க்கெட் வந்து ரன் ஆகலாம். ஒன்று ஓப்பனிங்லேருந்து அப்படியே மேலேயே இந்த இடத்துக்கு போகிறது, இல்லை ஓப்பன் பண்ணி இந்த இடத்த டெஸ்ட் பண்ணிவிட்டு கிளம்புறது. இன்னும் ரொம்ப டீப்பாக வருதுன்னா இந்த இடம் தான் கடைசி, இதுக்கு கீழே உள்ளே வரக்கூடாது மார்க்கெட். ஸோ 2 இடத்துல 3 இடத்துல பவுன்ஸு. இந்த இங்கே பவுன்ஸ் ஆக போதா இங்கே பவுன்ஸ் ஆக போதா அப்படிங்கிறது இண்டெக்ஸ் நிஃப்டியை வச்சு சொல்ல முடியாது. எக்ஸ்பைரி ட்ரேட் நடக்கிற சென்செக்ஸை வச்சு சொல்லிடலாம் நம்மளால். அதை 1230 ட்ரேட் எடுப்போம் இல்லையா, அதை வச்சு சொல்லிட முடியும். இப்படி இண்டெக்ஸ் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பைரி இல்லைன்றதுனால அதை வச்சு பெருசாக எதுவும் கால்குலேஷன்ஸ் பண்ணிட முடியாது. இன்றைக்கி நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது சென்செக்ஸ் தான். ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், மூவ்மெண்ட் எப்படி எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். 662. ஸோ மேலே இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இங்கே இருந்ததுன்னா வந்தால் மேக்ஸிமம் இந்த 2 ஜோனுக்குள்ளே நமக்கு பவுன்ஸ் நடக்குதான்னு பார்க்கலாம். சென்செக்ஸாக இருந்ததுன்னா இந்த 2 லொக்கேஷன் தான் அதுக்கு பவுன்ஸ் ஏரியா. ஸோ 612 வந்து ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட்டு. நமக்கு இதை உடச்சி உள்ளே வருதுன்னா இந்த இடத்துல தான் நமக்கு பவுன்ஸ் நடக்கும். 400 ரேஞ்சில் வந்து வர பவுன்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுவும் சேம் எக்ஸ்பைரி ட்ரேடு வச்சு தான் நம்ம இதை எடுக்க முடியும். ஓப்பனிங்கில் எடுக்க முடியாது, ஏன்னா ப்ரீமியம்லாம் நல்ல பூமாக இருக்கும். அதனால் எக்ஸ்பைரி ட்ரேடு தான் வச்சு பண்ண முடியும். இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட் இப்போது கேப் அப் கொடுத்ததுக்கு இந்த 74,400 கால் ஆப்ஷன் 570 போய் ஹிட் ஆகாத வரையிலும் ஸோ இந்த இடத்துல வந்து பவுன்ஸ் நடக்கணும். இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல நடக்கிற பவுன்ஸ் தான் வந்து வேலிடாக இருக்கும். சென்செக்ஸ் இந்த இடத்துக்கு வரும்பொழுது இந்த 74,400 பவுன்ஸ் வந்து கரெக்டாக இந்த லொக்கேஷனில் நமக்கு நடக்குதுன்னு அப்படின்னா கொஞ்சம் அது ரெண்டும் மேட்சிங் நமக்கு பார்த்துட்டு தான் எடுக்கணும். கொஞ்சம் குழப்பமான சுச்சுவேஷன், ரொம்ப குழப்பம்லாம் ஒன்றும் இல்லை. கால் ஆப்ஷன் பார்க்கணும், சிம்பிளாக அவ்வளோதான் முடிஞ்சு. சொல்ல போனோம்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஏறிட்டுருக்கும். இப்போது அப்படி ஏறதுனால நம்மளால் எக்ஸாக்டான லெவலில் இப்போ சொல்லிட முடியாது. இறங்கிருந்ததுன்னா சொல்லிடலாம், இல்லை இறங்க போகுது ஒரே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுனாலும் சொல்லிடலாம். இப்போ ஏறிடுச்சு, இது இறங்கும் அப்படிங்கிறது 2 விதமாக சூஸ் பண்ணுவோம். ஓப்பனிங் ட்ரேடு கொஞ்சம் அக்ரெசிவாக எடுக்கிற லொக்கேஷன் அது கிடச்சிரும் ஃபஸ்ட்டு. ஆனால் அதில் எத்தனை பேர் உள்ளே வருவீங்க தெரியாது, ஏன்னா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக பெருசாக இருக்கும். ஸோ இந்த ட்ரேடு நமக்கு 12:30க்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்கும், அந்த ட்ரேட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. குட் மார்னிங் ப்ரோ. புரிஞ்சுதா நான் சொன்னது இன்றைக்கி? எஸ் சார். ஏன்னா 2 லொக்கேஷன் இருக்குது பவுன்ஸுக்கு, அதனால் 2 லொக்கேஷன் இருக்குது. ஒன்று அக்ரெசிவாக இருக்குது மார்க்கெட், இன்னும் நான் மேலே தான் போயே தீருவேன் அப்படின்னா இங்கேயே பவுன்ஸ் ஆகிடும். இந்த மேலே இந்த இடத்துக்கே பவுன்ஸ் ஆகணும். இல்லை ஓகே உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இங்கே நின்று ட்ரேட் ஆகிட்டு அப்புறம் தான் கிளம்புன்னு நினைக்கிறேன். இந்த டேர்னிங் பாயிண்ட் கிட்ட தான் நமக்கு என்ட்ரி அப்படின்றது தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அந்த டைமுக்கு கரெக்டாக இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த லெவலில் மேட்ச் ஆகுது. 240 என்னது 247 மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு ஓகே, அது கரெக்டாக இருக்கும். இந்த 2 இடத்துல கரெக்டாக இது மேட்ச் ஆகணும் நமக்கு. இன்னும் 5 நிமிஷம் இருக்கா? ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டோம் மீட்டிங் இன்றைக்கி. சார் எந்த ஸ்ட்ரைக் எடுக்குதுங்க சார்? ஸ்ட்ரைக் என்ன சொல்ல, நான் இப்போ அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறது வந்து 74,400 அந்த ஸ்ட்ரைக் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த லொக்கேஷனில் நான் எடுக்கும் போகும்போது அடுத்த மணியாக அது இருக்குன்றதுனால அதை எடுத்து வச்சுருக்கேன். இன்கேஸ் மாறினாலும் பரவாயில்ல, அது மாறினாலும் பரவாயில்ல, அது கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறினாலும் இந்த கால்குலேஷன் மிஸ் ஆகாது. சார் 74,400 சொன்னீங்க சார்? ஆமாம். இப்போ இந்த மணியாக இருக்கும், டீப் இந்த மணியில் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது அது 573 கிராஸ் பண்ணி போகாத வரையிலும் கீழே இறங்கி தான் ஏறும். 342 கிட்ட ஓப்பன் ஆகிட்டு 247க்கு வந்து தான் கிளம்பும். 247 ஒரு தடவை டேப் பண்ணும்போது ஒரு பூம் இருக்கும் அதில் சின்னதாக. ஸோ அந்த ட்ரேட் எடுக்க முடிஞ்சால் எடுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து நல்லா பார்த்துக்கு 86 அந்த லோ கீழே, இல்லைனா 105 கீழே போட்டு வைக்கணும். 100 பாயிண்ட்ஸ் 2000 கிட்ட ஒரு லாட்டுக்கு வரும். 2000 2500 கிட்ட ஒரு லாட்டுக்கு ஸ்டாப் லாஸ் வரும். இப்போ டார்கெட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 568 அப்படி இல்லைன்னா 517 கூட டார்கெட்டாக வைக்க முடியும். என்ட்ரி லெவல் வந்து ஆனால் இங்கே தான். சார் குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங். சார் அதுக்கு லாஸ்ட்டாக ஸ்டாப் லாஸ் எவ்வளோ சொன்னீங்க? ஸ்டாப் லாஸ் 105 நினைக்கலாம் சார். அக்ரெசிவாக எடுக்கிறதா இருந்தால் அப்படி வரும் சார். அந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் இருக்கும், அந்த பவுன்ஸை கேட்ச் பண்ணுறதா இருந்தால் அப்படி எடுக்கலாம். 74,400 சொன்னோன்னா சார் ஓப்பனிங்கே எனக்கு தெரிஞ்சு 342 ரூபா கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ட்ரி லெவல் 248 கீழே அங்கே வந்தால் தான் மினிமம் நமக்கு, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது அங்கே வந்தால் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். 5 நாள் ஒரே இடத்துல 4 நாள் ஒரே இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்கு. ஓப்பன் ஆகிடுச்சா? 247 தான் ஓப்பன் ஆகிருக்கு. பரவாயில்ல. எடுத்துருக்கீங்களா?
அப்போ 342 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் போல். 74,400ங்க கால் ஆப்ஷன் உங்களுக்கு பவுன்ஸ் எடுத்து போயிட்டுருக்கு. கேட்குதா நான் பேசுகிறது? யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேறாங்க. எடுத்திருக்கீங்களா யாராவது என்ட்ரியை? எடுத்திருக்கீங்களா? எடுக்கலையா? 247ல் எடுத்தாச்சு சார். 238 238ல் எடுத்திருக்கீங்களா? சூப்பர். சார் டார்கெட் என்னது? டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் 341 வச்சுக்கோங்க, செகண்ட் டார்கெட் 395, தேர்ட் டார்கெட் 512. 100 பாயிண்ட்ஸ் ஓடி இருக்கும் இப்போவே. அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 240லேருந்து 337 ஒரு 90 பாயிண்ட்ஸ் ஓடி இருக்குது. பட் லோவே கிடச்சிது, அதுக்கே லோ கிடச்சிதுன்னு நினைக்கிறேன்ல. 237ல் யாராவது எடுத்திருக்கீங்களா அங்கே வந்தப்போ? 238 சார். நான் 238 எடுத்திருக்கீங்களா? சூப்பர். ஸோ இந்த இண்டிகேட்டர் தான் நெக்ஸ்ட் வீக்கில் இது பண்ண போகிறோம். நமக்கு இது வந்து எக்ஸ்பைரி ட்ரேட் அன்றைக்கி எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி நம்பர்ஸை இந்த லெவல்ஸ் ப்ளாட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போட்டாலுமே எக்ஸ்பைரி ட்ரேடுக்குமாகவே இது டிசைன் பண்ணியிருக்கு. இது கிடைக்கும். இது தாண்டி நம்ம எக்ஸ்பைரி ஹீரோ 0 பண்ணுறோம் இல்லையா, ஹீரோ 0 எந்த பக்கம் ஷோர் ஷார்ட்டாக போகும் அப்படிங்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான செட்டிங்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கு. அது முடிச்சா தான் பண்ண முடியும். ஹீரோ 0 கால் போகுமா புட்டு போகுமா இல்லை போகவே போகாதாங்கிறதே தெரிஞ்சிடும். நம்ம அகைன் அந்த ஜோன் வந்து எடுக்கலாமா சார்? எடுக்கலாம் சார். ஸ்டாப் லாஸ் அதே தான் உங்களுக்கு. அந்த 1075 சொன்னேன் இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணணும். கீழே வந்தாலும் திரும்ப அது மேலே வரும். பட் இதுக்கு கீழே இதுக்கப்புறம் வரக்கூடாது. ஓகே சார். இப்போதைக்கு புட் ஆப்ஷன் நமக்கு கேண்டில் க்ளோசிங் 94 கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். கால் ஆப்ஷன் பூம் நல்லா பறந்துடும், மேலே போயிடும். 342 பிரேக் பண்ணிவிடும். ஓகே சார் வணக்கம். சார் வணக்கம். சாரி சார், இப்போதான் ஜாயின் பண்ணேன் சார். ஆளுக்கு ஒரு என்ட்ரியே போட்டால் 100 பாயிண்ட் மேலேயே போச்சு சார். 90 பாயிண்ட். எங்க சார் நீங்க வேற? பார்த்தேன் ஓப்பனிங் கால்ல தான் போயிட்டு இருக்கு. 90 பாயிண்ட் மேலே போச்சு. சரி சரி. இப்போ என்ட்ரி யாருமே எடுக்கல போல, ஒரு 2 பேர் தான் எடுத்துருக்குறாங்க போல. ப்ரீமியம் கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால எடுக்கலையான்னு தெரியல. ஆமாம் சார், கால் தான் சார். ஓகே ஓகே. இந்த கால்குலேஷன் பேசிஸில் வர்றது எல்லாமே ப்ரீமியம் ஹெவியாக தான் இருக்கும், ஆனால் அக்யூரசி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே. எக்ஸ்பைரி அன்றைக்கி கூட 200 250 ட்ரேடிங் எடுத்திருக்கோம். பட் டைரக்ஷன் கிளியராக தெரியுது அப்படிங்கும்போது தைரியமாக எடுத்துடலாம். ஸ்டாப் லாஸுமே கொஞ்சம் பெருசாக தான் சார் இருந்துச்சு, இருந்தாலும் எடுத்துருக்குறாங்க சார். பரவாயில்ல. இது இங்கேருந்து திரும்பிடுச்சுனாலே போதும். இது லைட்டாக இப்போ டேர்ன் ஆச்சுனாலே இது கடை கிளம்பி. 74,400. ஆமாம் சார், 74,400. இன்னைக்கு எக்ஸ்பைரி இல்லை சார் இன்னைக்கு? ஆமாம், எக்ஸ்பைரி எனக்கு. ஆக்சுவலாக நான் ரெடி பண்ண இண்டிகேட்டர் இன்றைக்கி தான் டெஸ்ட்டே பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி தான் எக்ஸ்பைரி ஃபஸ்ட் டே, வீக்கெண்டில் ரெடி பண்ணது. சரி சரி. 330 342 ஹிட் ஆகிடுச்சு பாருங்கள். யாரெல்லாம் என்ட்ரி போட்டிருக்கிறது கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். நல்லா போயிட்டுருக்கு. எத்தனை பேர் புக் பண்ணியிருக்கீங்க? 3 பேர் தானா? கடவுளே, ஏங்க யாரும் என்ட்ரி போட மாட்டீங்க? காலை வணக்கம். காலை வணக்கம். வாங்க, நாங்கள் என்ட்ரி முடிச்சிட்டோம். ப்ரைஸ் எதாவது அதிகமாக இருக்குது ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன்னா மேபி சென்செக்ஸில் சென்செக்ஸ் 200 வாங்க. 200 4,000 ஒரு லாட்டுக்கு வரும். இல்லை ப்ரோ, சென்செக்ஸ் இன்னைக்கு அடுத்த செகண்ட் டார்கெட் ஹிட்டுங்க 390, தேர்ட் டார்கெட் 512. என்ன ப்ரோ காலையிலே கும்முன்னு பச்சை கலர்ல பாத்துருவீங்க எல்லாரும். கேண்டில் பச்சையாக இருந்துச்சுன்னா பச்சையாக தானே. இப்போ கேண்டில் கலர் மாற்றணுமா? இருங்க மாற்றிடலாம் விடுங்க. இப்போ பாருங்க, இப்போ எப்படி சூப்பரா இருக்கு. அருமை அப்படின்னு யாரோ ஒருத்தர் ரொம்ப புண்ணையாயிட்டாருங்க. சரி தட்டிக்கிட்டு இருக்காரு. யார்? எங்க இல்லையா? ஆமா. குட் மார்னிங் சார். அதான் 247 சார். நான் லிமிட் ஆர்டர் தான் சார் போட்டிருக்கேன். 247 எனக்கு என்ட்ரி முடிஞ்சிச்சு சார். அவ்வளோ ப்ரோ. பாப்பா குட் மார்னிங் சொல்லுது. யாரும் சொல்லுங்க. ஐயோ சாரி பாப்பா. குட் மார்னிங். குட் மார்னிங். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. காலையிலே சாப்பிட்டேன் 8:30 மணிக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு இந்த ரூம்குள்ளே 8:15 வந்து போட்டு நம்ம வெளியே போகல. 412. ஆமாம் சார், 404 சார். இந்த செட்டப் எக்ஸ்பைரிக்கு முன்னாடிலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் சார். அதுக்காகவே ஸ்பெஷலாகவே நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 வாரமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பையர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. இதுதான் அது. அடுத்த டார்கெட் அது க்ளீனாக போயிட்டே இருக்கும். ஆனால் எக்ஸ்பைரிக்கு முன்னாடினாலும் எக்ஸ்பைரிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மற்ற நாட்களில் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்ற மாதிரி. சீரியஸா ப்ரோ. மற்ற நாளில் கால்குலேஷன் எக்ஸாக்டாக இனிமேதான் பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி. இல்லை மற்ற நாளில் அது எக்ஸாக்டாக கால்குலேஷனில் மேட்ச் ஆகும். ஆமாம் சார், போய்டும் சார். அது டார்கெட் 570 சார். மேக்ஸிமம் டார்கெட் 570 சார். அதுக்கு
ஹைப் கொடுக்காதீங்க எங்களுக்குலாம் எடுக்காத ஆளுக்கலாம். நாங்கள் என்ன பண்ண முடியும், நின்று தான் போச்சு. இல்லை சார், ரொம்ப நேரம் வாய்ப்பு கிடைச்சது. எல்லா நாளுமே எடுக்கணும். அப்பதான் வந்துட்டு கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா நாளும் எடுக்கணும். 450 புக் பண்ணிட்டீங்களா சார்? புக் பண்ணிட்டீங்களா? 450 சூப்பர் சார், 450 ஹோல்ட் பண்ணி புக் பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கு சார். அதை அப்படியே விட்டீங்கன்னா நீங்கள் மேலே தான் போகும் போல், 570 எல்லாம் போயிடும் போல். 500 ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்லாம் சரி போதும், 500 போதும். வாங்க 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 வீட்டுக்கு போ. தரல. கம் ஆன் கேர்ள்ஸ். ஏங்க எடுக்கல? நிறைய பேர் என்ட்ரி எதனால் எடுக்கல இந்த என்ட்ரியை? டவுட்டாக இருந்துச்சோ, கேப் அப் ஆனால் கீழே வந்துடும் அப்படின்ற டவுட் இருந்துச்சோ? பிரைஸ் தான் சார். ப்ரைஸ் ரொம்ப ஆமாங்க சார். 240 ரூபாங்க ஒரு லாட்டு போட்டிருந்தா உங்களுக்கு. 247 போட்டிருந்தாலும் 20 குவான்டிட்டி 5000 ரூபா தானுங்க ஒரு லாட்டுக்கு. 5000 ரூபா தாங்க எடுத்திருந்தான் உங்களுக்கு. நீங்கள் ரிஸ்க் அதிகமாக வைக்கல, 2000 ரூபா இல்லை 1800 ஸ்டாப் லாஸ்னா கூட உங்களுக்கு ஒரு லாட்டு போட்டிருந்தாலே உங்களுக்கு அந்த அந்த 2500 3000 வந்துட்டுருக்கும். நான் வந்து லேட் ஆயிடுச்சு சார், இல்லைன்னா போட்டிருப்பேன். இன்னொரு விஷயம், நான் ஹை ப்ரீமியமில் கால்ஸே ஜென்ரலாக கொடுக்கவே மாட்டேன். அப்படி கொடுக்குறேன்னா அதுக்கு கண்டிப்பாக நல்லா போகும். அது இங்கே இருக்க ரொம்ப நாளாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன சார், நிஃப்டியில் நம்ம 100 ரூபாய்க்கு மேலே என்னைக்காக கொடுத்தோம்னா அதில் ஸ்டாப் லாஸ்லாம் நமக்கு ஹிட் ஆனதே கிடையாது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. பேங்க் நிஃப்டி 1000 ரூபாயிலே பண்ணியிருக்கோம்ல நம்ம ட்ரேடிங், 980 ரூபாவில் பண்ணியிருக்கோம். இதோட கம்மியான ப்ரைஸில் வேணுமா? இதோட கம்மியான ப்ரைஸில் இந்த மாதிரி என்ட்ரி எடுக்க முடியாது. அதான் பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு சர்வே எடுத்துருவோம். யார் யாருக்கெல்லாம் ப்ரைஸ் வந்து 200ங்கிறது ரொம்ப அதிகமாக பட்டுச்சுன்னு கொஞ்சம் அட்ரைஸ் பண்ணுங்கள் சார். இப்போ எதை எடுக்கலாமா சார்? சார் ஆல்மோஸ்ட் டார்கெட் ஹிட்டு சார், பார்சலே பண்ணியாச்சு கிட்டத்தட்ட. இப்போது என்ட்ரி எப்படி எடுக்கிறது? எடுத்தாலும் இப்போ என்ன மணியில் இருக்குது? 74,600 எல்லாமே ஏறி இருக்குமே சார். இன்னையோடைய லோவை தான் ஸ்டாப் லாஸாக போடுற மாதிரி இருக்கும். அது எங்கேயோ இருக்குது பாருங்கள். இது 200 400 ரொம்ப தூரம் வந்துடுச்சு சார். 12:30க்கு மேலே என்ட்ரி இதில் கிடைக்குதுன்னா நான் சார்ட் போஸ்ட் பண்ணுறேன், பார்த்துட்டே இருங்க. ஓகே சார். குரூப்பில். ஓகே சார். எனக்கு காலையிலேருந்து ட்ரெயின் ஆச்சு சார். இன்னொரு விஷயம் அதான் டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். எத்தனை பேர் கை தூக்கி இருக்கீங்க? கேபிட்டல் பிலோ 50,000 இவங்க எல்லாருமே. ஸோ கொஞ்சம் கேபிட்டல் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு லாட்டுக்கு 5000 ரூபா தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது அதை விட கம்மியாக கஷ்டம், ட்ரேடிங்கில் கஷ்டம். டைம் மீறினங்காட்டி 300 கிராஸ் பண்ணோன்னே கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. சரி போடுறதுக்குள்ள 300 கிராஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு ரெண்டாவது யாரும் கேட்டார், இப்போ பை பண்ணட்டுமான்னு கேட்டார். திரும்ப வந்தா பை பண்ணணுமா? அந்த அப்போ இந்த கேண்டில் இங்கே தானே 260 270 அந்த ரேஞ்சுக்கு வந்திருந்தது. நான் கூட பை பண்ணலாமே, பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் வந்து அது மாறல, 105 தான் போட்டாகணும்னு சொல்லியிருந்தேனே நான். 3 தடவை கேட்டீங்க. பை பண்ணிட்டீங்கன்னா நான் அதனால தான் கேட்டுட்டு இருந்தேன். அதாவது ஒன்று பண்ணுங்க, ஒன்று நம்பிடணும் ஃபுல்லாக நம்ம. என்ன நான் என்னைக்காவது ஒரு நாள் தப்பாக கொடுத்தாலும் மோஸ்ட் ஆஃப் தி டே கரெக்டாக தான் கொடுப்பேன். என்னங்க சார் ட்ரஸ்ட் இஷ்யூ சார்? நம்பிக்கை இல்லாமல இல்ல சார், அந்த மாதிரி இல்ல. நிறைய செட் ஆகல, ட்ரஸ்ட் இஷ்யூனா அப்படி பார்த்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் சார். என்ன இருக்குன்னா எல்லாரும் நம்ம 50 ரூபா 60 70 இதுக்குள்ளேயே ப்ரீமியம் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னால ஓகே யோசிச்சிருப்பாங்க. அவ்வளோதான் சார், வேற அது ஒன்று தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இல்லை சார், இது வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் மார்க்கெட் சார். ஃபஸ்ட் விஷயம், கேப் அப் மார்க்கெட்டில் நம்ம எதுக்கு வெயிட் பண்ணுவோன்னா, கேப் டவுன் ஆகுமா ஆகாதான் பார்த்துட்டு பொறுமையாக தான் எடுப்போம் இல்லையா. ரொம்ப இப்போ ஒன்றுமே இல்லை, இதே ப்ரைஸை நம்ம வேறு இதில் செக் பண்ணி பார்ப்போமே. அவுட் ஆஃப் த மணியில் இதோடைய டார்கெட் வந்து 75,100 சரிங்களா. அப்போது 75,100 கால் ஆப்ஷன் போய் பார்க்கலாம் இருங்க. அது என்ன ப்ரைஸில் கிடச்சிருக்கும், அது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் இருங்க. இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா நான் அதாவது இன்றைக்கி இந்த கால்குலேஷன் வந்து நான் இன்னும் அவுட் ஆஃப் த மணிக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கல. அதாவது டெய்லி செக் பண்ணியிருக்கோம், இண்டிகேட்டர் வச்சு நான் நான் வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கிறேன் இப்போதைக்கு. அதனால் அது டக்குன்னு போய் பார்க்க முடியல. இருங்க, நான் ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க, டைம் கொடுங்க. இந்த மணி கரெக்டாக இருக்கும் சார். 75,100 சார் 81 ரோல் இருக்கு, 20 ரூபாய் ஸ்டார்ட் ஆகி. இது பாருங்கள், இது எனக்கு கால்குலேஷனுக்குள்ளேயே வரலை, அதனால தான் பிரச்சனை. பட் கால் ஆப்ஷன் படி பார்த்தோன்னா இதோடைய லோவில் தூக்கி அந்த 13 ரூபா ஸ்டாப் லாஸில் போட சொல்லுவாங்க. ஆனால் இது 13 உடச்சி காமிச்சிட்டான். இது நான் நம்பி எடுத்துருக்கவே மாட்டேன் ஆக்சுவலாக. அப்படி பார்த்தா ஒரு ஸ்டெப் உள்ளே வருவோம், 75,000 எடுத்து பார்ப்போம். இது வேணால் நீங்கள் கேட்குற மாதிரியான ப்ரைஸில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரி இப்போ 4 நாளைக்கு இருக்கா, நான் அதுக்குள்ளே இதை ரெடி பண்ணி சொல்லப்படாது, ஒர்க் அவுட் ஆகும். அதாவது நம்ம இதை வச்சு கம்பேர் பண்ணி அடுத்த மணி வச்சு கம்பேர் பண்ணி அவுட் ஆஃப் என்ட்ரி எடுத்துக்க வேண்டியது தான் சார். அந்த ஸ்ட்ரைக்கே வந்து அந்த வேல்யூவில் காட்டுற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைக்கே வந்து இந்த வேல்யூவில் காட்டும். ஆமாம் இருக்கு அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்த மணி தான் காட்டும், அடுத்த மணி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதில் ஸ்டெப் வேல்யூ ஆட் பண்ணி அவுட் ஆஃப் த மணி எடுக்கிற மாதிரி பண்ணிடலாம். அவ்வளோதான். 500 வந்துட்டாங்க சார். 497.
நீங்கள் லாட் சைஸையும் கன்சிடர் பண்ணுங்க. இதில் லாட் சைஸ் ரொம்ப கம்மி. ஆமாம், நம்ம நம்பர் மட்டும் நீங்கள் பாருங்க, இது 20 குவான்டிட்டி தான். நம்ம 5000 ரூபா தான் ஒரு லாட்டுக்கே அது இன்னைக்கு எடுத்ததுக்கு 5000 ரூபா தான் பிடிச்சிருக்கோம், 4900 தான் பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு. அந்த 75 நிஃப்டி லாட்டே வந்து மைண்டில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் எடுக்கல மோஸ்ட் ஆஃப் தி. ஓ 75னா 15000 ரூபாங்க. அதுக்கு இந்த ப்ரைஸ் எடுத்தால் 15000 30 17000 வரும். இங்கே நமக்கு சென்செக்ஸில் பண்ணும்போது 200 ரூபாங்கிறது 5000 ரூபா தான் நமக்கு. நிஃப்டியில் 50 ரூபா 60 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவல் இது. ஏன்னா சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அட் த மணி 600 ரூபா 700 ரூபாவில் தான் இருக்கும் ஜென்ரலாக. அது 200 ரூபாய்க்கு வருதுன்னா நிஃப்டி வந்து நீங்கள் 30 ரூபா 40 ரூபாவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஸோ அது மைண்டு கொண்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு. 200ன்னே பேனிக் ஆக வேண்டாம். 200ன்றது குவான்டிட்டி 20 குவான்டிட்டி தான். அவர் சொன்ன மாதிரி லாட் சைஸ்ன்றது இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி. 10 இருந்தது, இப்போ தான் 20 ஆக்கியிருக்காங்க. இது இன்னும் ஏற்றினா நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதில் வந்து இப்போ இருக்கிற மெத்தடுக்கு இது ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரேட் எடுக்கிறது. சிங்கிள் கேண்டலில் 200 பாயிண்ட்ஸ் ரேலிலாம் வந்து சென்செக்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். பேங்க் நிஃப்டி ரெண்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆமாம், வேறு எதுலையும் பார்க்க முடியும். ரிவர்ஸ் பண்ணாலும் அதே மாதிரி போகும். ஆனால் நம்ம டைரக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் போது தைரியமாக பண்ணலாம். டைரக்ஷனில் நமக்கு பிரச்சனை இல்லை, கிளியராக ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தைரியமாக பண்ணலாம், தப்பு இல்லை. சார் அதுக்கு டார்கெட் என்ன சார்? 74,400 கால் சார் தேர்ட் டார்கெட் வந்து வரப்போகுது சார் 512. ஓகே அதுக்கு சார், நான் அடுத்து வச்சிட்டேன் சார். ஃபைனல் டார்கெட்டாக 570. அதுக்கு மேலே அது போகுமான்னு எனக்கு தெரியாது. 500 ஆக்சுவலாக அதில் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. 500 கிட்ட கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் புக் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கீங்க ஆல்ரெடி. தேங்க்யூ சார். எடுத்தீங்களா சார்? 404 போட்டு 482 சார் 40 இப்படிலாம் பண்ணாதீங்க சார். ஐயோ இப்படிலாம் பண்ணாதீங்க சார். நடுவில் எடுத்தாதீங்க சார். விட்டால் கூட பரவாயில்ல, அடுத்த என்ட்ரி பார்த்துக்கலாம் சார். நடுவில் இப்போ இறங்குச்சுன்னா அது ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸால் கொடுக்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கு. 200 ஸ்டாப் லாஸ், 190 ஸ்டாப் லாஸ் வருது உங்களுக்கு. அது ரொம்ப அதிகம் இல்லை. 4000 ஸ்டாப் லாஸ் ஒரு லாட்டுக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன். நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் எடுத்தோம்னா அது தானே சார், அது தாண்டியே கூட சார் நான் முடிச்சிட்டேன் சார். முடிச்சாச்சுங்களா? இப்போ தான் வெளியே வரீங்களா நீங்களும்? தேர்ட் டார்கெட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறீங்க, இப்போலாம் பரவாயில்ல. ஓகே 512 ஹிட் ஆகுது. 500 அடிச்சிட்டோம் சார். அடிச்சிருச்சு 508 வரைக்கும் போயிடுச்சு. 250லேருந்து 500 கரெக்டாக 250 பாயிண்ட்.